Good morning, champions. This is Professor Aswaran from Government College of Technology. நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிசம்ல சிம்பிள் மெக்கானிசம் அண்ட் காம்பவுண்ட் மெக்கானிசம் இரண்டு வகைப்படும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கான ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஒண்ணுமே இல்லை, இது ஒரு சாதாரணமான விஷயம் தான், சப்ப மேட்டரு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் மெக்கானிசம்னா எந்த மெக்கானிசம் வந்து 4 லிங்கை வச்சு உருவாக்கிருங்களோ அது வந்து சிம்பிள் மெக்கானிசம் சொல்லுவாங்க. நாலுக்கு மேல லிங்கை வச்சு உருவாக்கினா அது பேரு காம்பவுண்ட் மெக்கானிசம் சொல்லுவாங்க. நாலுக்கு மேலனா காம்பவுண்டு, நாலு லிங்க்ல பண்ணாங்கன்னா அது சிம்பிள் மெக்கானிசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மெக்கானிசம் இருக்கு. ஒன்னு 4 பார் மெக்கானிசம். 4 பார் மெக்கானிசம்ல 4 லிங்க் இருக்கும், 4 டேர்னிங் பேர் இருக்கும். அப்புறம் ஸ்லைடர் கேங் மெக்கானிசம். ஸ்லைடர் கேங் மெக்கானிசம் வந்து 4 லிங்க் இருக்கும், ஆனா 3 டேர்னிங் பேர், ஒரு ஸ்லைடிங் பேர் இருக்கும். டபுள் ஸ்லைடர் கேங் மெக்கானிசம். 4 லிங்க் இருக்கும், 2 டேர்னிங் பேர் இருக்கும், 2 ஸ்லைடிங் பேர் இருக்கும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இது நான் 3த்துலயுமே 4 பார் மெக்கானிசம் சரி, ஸ்லைடர் கேங் மெக்கானிசம் சரி, டபுள் ஸ்லைடர் கேங் மெக்கானிசம் 4 லிங்க் தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நம்பர் ஆஃப் பேர் மட்டும் மாறும். இதுல 4 பார்ல 4 டேர்னிங் பேர், ஸ்லைடர் கேங்க்ல 3 டேர்னிங் பேர், டபுள் ஸ்லைடர்ல 2 டேர்னிங் பேர், அப்ப டபுள் ஸ்லைடர் 2 ஸ்லைடிங் பேர், ஸ்லைடர் கேங் மெக்கானிசம்ல 1 ஸ்லைடிங் பேர் அப்படின்னு தெரிஞ்சுங்க. சோ இதுதான் வந்து இந்த கண்டென்ட்டுக்கான இது. சோ இந்த மாதிரி டெக்னிக் கண்டென்ட் இப்போ நீங்க சிம்பிள் மெக்கானிசத்துக்கும் காம்பவுண்ட் மெக்கானிசத்துக்கும் வந்து வேறுபாடு வந்து உங்களால உணர முடியும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம 4 பார் மெக்கானிசத்துக்கும், சிங்கிள் ஸ்லைடர் கேங் மெக்கானிசத்துக்கும், டபுள் ஸ்லைடர் கேங் மெக்கானிசத்துக்கும் உங்களுக்கு வேறுபாடு உணர முடியும் நம்புறேன். சோ இந்த மாதிரி அறிவை வந்து எல்லை இல்லாம வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து எல்லை இல்லா வளர்ச்சி நோக்கி போகும். அறிவோட வளர்ச்சி தான் வாழ்க்கையோட வளர்ச்சி. உயிர் வந்து எல்லா இந்த உலகத்துல உள்ள உயிர்லாம் வந்து உயிரோட நோக்கமே வந்து உயிரை வளர்க்கறது தான். உயிரை எப்படி வளர்க்கணும்? உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொல்லுவாரு. உடம்ப வளர்க்கறதுனா சாப்பிட்டு வளர்க்கறது கிடையாது, அறிவை வளர்க்கறது தான் உடம்பு வளர்க்கறது. சோ வந்து ஆரோக்கியத்தை வளர்க்கறது தான் உடம்பு வளர்க்கறது. சோ அறிவை வளர்த்துக்குங்க, இலையில்லா வளர்ச்சி காணுங்க. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.